இந்திய தேசியத்தையும் நாட்டையும் தமிழனால் தான் காப்பாற்ற முடியும் என்று மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை மீட்பது, கடலுக்கு செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குதலில் இருந்து காப்பது உட்பட தனது இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் கொள்கைகளையும் மன்சூர் அலிகான் பட்டியலிட்டுள்ளார். இந்த தேர்தலில் நாங்கள் பயங்கர வெறியில் இருக்கோம், கொலப்பசியில் இருக்குது ஜனநாயக புலிகள், தி டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஏன் தேசிய கட்சியாக வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இந்திய தேசியத்தில் தமிழனால தான் இந்த நாட்டை, இந்தியாவை காப்பாற்ற முடியும். காமராஜ் நாடார் இல்லாட்டி லால் பகதூர் சாஸ்திரியை உட்கார வச்சாரு, இந்திரா காந்தியை உட்கார வச்சாரு, ஒரு அழகா மூப்பனாரை உட்கார வச்சிருக்கலாம், எல்லாத்தையும் சாதிச்சிருக்கலாம். மீனவர்கள் பிரச்சனை இவ்வளோ மானம் போயிட்டு இருக்குமா? சரி, போயிடுச்சு, விடு. இப்போ திமுக காரங்க நம்ம ஸ்டாலின் முதல்வர் கேட்டுக்கிறோம்ப்பா, சபாநாயகர் யாருப்பா அவரு? அப்பாவும் இருக்கார்ல, அவரை பிரதமர் அறிவிங்க, ஒரு தொகுதியில் நிற்க வைங்க, அந்த தொகுதிக்கு நாங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்குறோம். இல்லை நல்ல கண்ணு நிற்க வைங்க. எவன் கேட்கறது? இப்படி அவங்க ஓட்டு பட்டியலில் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஓட்டு கேட்டு வர்றோமா? ஐயோ அப்பா, அந்த கோயிலை வச்சு என்ன நடிப்பு நடிக்கிறாருப்பா இந்த மோதி. சத்தியமாக அன்னைக்கு கட்டி போட்டேன், இங்கே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி போகிறார், அப்படி பக்தியில் போகிறார் ராமேஸ்வரர் கோயிலுக்குள்ளே. நானே மேக்கப் மேனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே உட்காந்துருப்பேன். அவங்க 20 கேணியா 21 கேணி எத்தனையோ இருக்குது, 7, அதில் தண்ணி. அவள் அப்படியே நிற்கிறார், தண்ணி ஊற்றுறாங்களாம், உட்காடுறாங்களாம், பீச்சில் நடிப்பு. என்ன அதாவது என்னன்னா, சோழி கொடி சும்மா ஆடாதுமாங்கல்ல, அது பழசு. ஆனால் மோதி மஸ்தான் இருக்காரு, எல்லாம் அங்கே செட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ட்ராமா. அதாவது ஒரு முல்லைக்கொடி படர வேண்டும் என்றால், முல்லைக்கொடி படர வேண்டும் என்றால் அது எட்டி மரமாக இருந்தாலும் சரி, நெட்டி மரமாக இருந்தாலும் சரி, நாங்கள் கூட்டணி வச்சுனோம்னா வச்சு தீருவோம், பார்த்துக்கலாம். எங்கள் கொள்கை இது. மீனவர்கள் காக்கப்படணும், மாணவர்கள் காக்கப்படணும், மத நல்லிணக்கம் பேணணும், இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும், தமிழர் மீனவன் ஒருத்தன் தாக்கப்படக்கூடாது. கடலோரத்தில் 10-15 தமிழ் காவலர்களை, தமிழ் ஆஃபீஸர், ஏஜிபி டிஜிபி மாதிரி போட்டு 2 கப்பலோ 1 கப்பலோ நிரந்தரமாக நிப்பாட்டு, ஒரு மீனவன் தாக்கப்படக்கூடாது. இது நம்ம கச்சத்தீவை முதல்ல இவங்களுக்கு கொடு, அங்கே ஒரு தனி ஈழத்துக்கு உண்டான சமரசமாக தனி நாடாக வாழக்கூடிய இதை ஏற்படுத்தி கொடு. இந்த கொள்கைகளை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நாங்கள் கூட்டணி வைப்போம், உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவோம், நிற்போம். இந்த மாதிரி ஒரு முடிவில் தான் நாங்கள் இருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.